ஆனந்தஜித் ப்ரோ தெரியாம கேக்குறேன், உனக்கு மூளை வந்து தலைக்குள்ள இருக்கா இல்ல குண்டிக்குள்ள இருக்கா ப்ரோ? எப்படி ப்ரோ இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இவன் எல்லாம் தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க பேசுறத கேட்கிற தாவேகாக்காரன் தற்கொலையாக மட்டும்தான் இருப்பான். இந்த மாதிரி முட்டாப்பையன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. தயவு செய்து இந்த வீடியோவை டிவி கேட்கறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு கர்நாடகால இருந்து 2 ஆறு வந்து ஓடுது. ஒன்னு காவேரி ஆறு, இன்னொன்னு தென்பண்ணை ஆறு. காவிரி ஆறு எங்க தொடங்குதுன்னா ஒகேனக்கல், தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்ல தொடங்குது. அங்க இருந்து அப்படியே சேலம் மாவட்டத்துக்கு வருது, கரூர் மாவட்டத்துக்கு வருது, திருச்சி மாவட்டத்துக்கு வருது, அங்க இருந்து மயிலாடுதுறை வருது, தஞ்சாவூர் வருது. அதுக்கப்புறம் பூம்புகார்ல கடல்ல கலக்குதான். மேகதாது அணைங்கிறது காவிரி ஆற்றுல கட்டுறது. ஆனா இந்த லூசு ஆனந்தஜித் தென்பண்ணையாறு ஆற்றுல வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்றான். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அடிப்படையில் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, காவேரி ஆறு கிருஷ்ணகிரிக்குள்ளவே போல, ஹோசூர்க்குள்ளவே போல. அதுக்கு நான் தலையாட்டுறேன் ப்ளீஸ். மண்டையாடுறீங்க. காவேரி ஆறு கிருஷ்ணகிரி ஹோசூர்க்குள்ளவே போல. அனந்தஜித் அறிவாளி என்ன சொல்றாருன்னா வந்து ஹோசூர்க்குள்ள வந்து ஒரு டேம் கட்டணும்னு சொல்றாரு. சூப்பர் திட்டம். ஆனா ஹோசூர்க்குள்ள காவேரி வரலன்றதான் ஒரே ஒரு பிரச்சனை சொல்றாங்க. யாரா சொன்னது உங்களுக்கு இந்த டேட்டாவை? முதல்ல நாங்க சொன்னது ஹோசூர் பக்கத்துல, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டின்றதால ரெஃபரன்ஸ்க்கு தான் எடுத்தோம். இந்த கர்நாடகால வரக்கூடிய மேகதாது இஷ்யூக்கு நிறைய தீர்வு இருக்கு. நம்ம ஹோசூர் பக்கத்துலயே அந்த டேம் கட்டுறதுக்கே ஒரு வயபிள் சொல்யூஷன் ஒன்று இருக்கு. ரீசெண்டா நான் அது கூட படிச்சேன். ChatGPT போயிட்டு காவேரி தமிழ்நாட்டோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வழியா போகுதுன்னு கேட்டா ChatGPT என்ன பண்ணுது, இட் இஸ் ஸ்டார்டிங் வித் தர்மபுரி. ஒகேனக்கலை மீன் பண்ணி அது தர்மபுரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் பூம்புகார்ல முடிக்குது டெல்டால. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் காவேரி கிருஷ்ணகிரிக்குள்ள வருது. காவேரி கிருஷ்ணகிரியை கட் பண்ற இடம், அந்த தாலுகா பேரு அஞ்சேட்டின்னு ஒரு கிராமம். அந்த அஞ்சேட்டின்ற இடம் கிருஷ்ணகிரியோட சவுத் வெஸ்ட் பார்டர் தாலுக். இதெல்லாம் போய் மேப்ல தேசி பாருங்கடா, படிங்கடா. அது அந்த பார்டரை கட் பண்ணி வருது. அந்த இடத்துக்கு பக்கத்துல காவேரி ட்ரையல் ட்ரெக்கிங்னு ஒரு இடம் இருக்கு. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. நான் இது சம்பந்தமான எல்லா வீடியோஸ் அண்ட் மேப்ஸ் தரேன், நீங்க போடுங்க கூட. அந்த காவிரி ட்ரையல் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அது என்னன்னா அது ஒரு ட்ரையல் மாதிரி. அந்த அஞ்சேட்டில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 3000 அடி அகலத்துக்கு நதி பாயுது. 1 கிலோமீட்டர் டெக்னிக்கலி சம் 980 மீட்டர்ஸ் வித். மேகதாது பாத்தீங்கன்னா ஒரு 100 அடிக்குள்ளதான் வித்து. 10 to 150 அடி தான் மேக்ஸிமம் வித்து. நம்ம அந்த டீடைலா பேசுமா நான் சொல்றேன். இந்த இடம் ஒரு பெரிய அகலமான ஒரு இடமா வந்துட்டு இருக்கு. இதோட ட்ரையல்ஸ் இருக்கும்ல, சில வழிபாதைகள் கொஞ்சம் தகர்ந்து வர்றது. அந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன அந்த ராசி மணல்ன்ற இடம் வந்து ஒரு மணல் திட்டு. அந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பண்றதே இந்த ராசி மணல்ன்ற ஊர். எடுத்து வந்து மணல் திட்டை வந்து டெபாசிட் பண்ணுது. அந்த இடம் தான் ட்ரெக்கிங் போறதுக்கு ஒரு அழகான இடம். ஒரு 7 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் போய் ஒரு 7 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் வரலாம். இப்ப என்ன ப்ரொபோசல் இருக்குன்னா, இந்த ப்ரொபோசல் யார் கொடுத்தன்னு தெரிஞ்சா இது உண்மையா போய்னு தெரியும். 61ல காமராஜர் வந்து அடிக்கல் நாட்டிட்டாரு அந்த திட்டத்துக்கு. நாட்டினது பெருசு இல்ல, அது அடிக்கல் நாட்டினதுக்கான ப்ரூஃப் ஒகேனக்கல் இன்ஜினியர் ஆபீஸ்ல இருக்கு. அந்த ப்ரூஃப் வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ் அன்சாரியுடைய சட்டப்பேரவை ஸ்பீச்ல படிங்கடான்னு சொன்னா யார் தற்கொலையும் தெரியாம அந்த ஸ்பீச் அங்க இருக்கு. இதுல என்ன இதோட சேர்த்து போடுங்க, தயவு செய்து போடுங்க. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நாட்டினார். அதுக்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டடத்தில் இருக்கிறது. அதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கள்.